எந்த ஒரு 2 பேருமே வந்து ஒரே வண்டியில் போக மாட்டாங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேஷன், எந்த அளவுக்கு ஒரு தாட் ப்ராசஸ்ஸு, எந்த அளவுக்கு ஒரு நம்ம மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்ததுன்னா 2 கண்ட்ரியும் வந்து 2 கண்ட்ரி நம்பர் 1ம் வண்டியில் போகிறாங்க. டிசம்பரில் புட்டின் இந்தியாவுக்கு வராரு. ஸோ அது ஒரு பெரிய பார்க்கப்படுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா இந்தியா, சைனா, ரஷ்யா 3 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இது 25ல ஒரு 2008-10ல் இருந்த இந்தியாவும் 2025 இருக்கிற இந்தியாவும் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா என்றைக்கு நம்ம பாம்லாம் ரெடி பண்ணி இது பண்ணோம் 2011 மோடியில் அந்த கவர்மெண்ட் வந்தப்பறம் நான் மோடி கவர்மெண்ட்டுக்காக நான் பேசல. பட் அதுக்கப்புறம் அந்த இந்தியாவை பார்க்குற அந்த ஒரு தோரணையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. டொனால்ட் ட்ரம்ப் 4 தடவை இந்தியா பிரைம் மினிஸ்டர் மோடி கால் பண்ணார். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி ஃபோன் எடுக்கல. ஏன்னா நீ வந்து டாரிஃப் போட்ட அப்புறம் என்கிட்ட எதுக்கு பேசணும்? ட்ரம்ப்போட எண்ணமே பாருங்களேன். சைனாக்கு மட்டும் டாரிஃப் போடவே மாட்டேங்கிறாரு. அதாவது இன்னைக்கு வந்து பண்ணுறதை ஒத்துழைக்கிறேன், இப்போ இது பண்ணுறேன், கொஞ்சம் ஒத்தி வைக்கிறேன்னா இன்னி வரைக்கும் ஒத்தி வச்சுருந்தா இருக்காங்க. 25% தான் டாரிஃப் போட்டிருக்கோம். அது ரிட்டர்ன் டாரிஃப்ஸ் மாதிரி அவங்களும் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம மேலே டாரிஃப் போடலாம் ரஷ்யா ஆயில் வாங்குறதுக்குன்னு. இதே யூஎஸ் யுரேனியம் வாங்குறாங்க இவங்ககிட்டேருந்து, ரஷ்யா கிட்டேருந்து. இதே யூஎஸ் மினரல்ஸ் வாங்குறாங்க ரஷ்யா கிட்டேருந்து. இது யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கோங்க, இவங்களே இதே யூரோப்பியன் அவங்ககிட்ட கேஸ் வாங்குறாங்க, எல்என்ஜி வாங்குறாங்க, எல்லாம் அவங்க டாரிஃப் போடல. எஸ்சிஓல முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு பாத்தீங்களா சார், பாகிஸ்தானும் அந்த எஸ்சிஓல இருக்கு. ஆனா இந்த பெஹல்காம் அட்டாக்கை கண்டெம் பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் பத்தி எதுவும் பேசல. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் இந்தியா பக்கம் திரும்புது. ஏன்னா அவங்களுக்கும் சைனாக்கும் தெரியும் இந்தியாவோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களோட வளர்ச்சியும் நிறைய அடிவாங்க. இந்த டாரிஃப் கூட கொஞ்ச நாள் அவரே கேன்சல் பண்ணுவார் பாருங்க. அதுக்கு ஏன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது முன்னாள் விமானப்படை அதிகாரி விஜயகுமார் தேவ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சேனல் 5 நேயர்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். நிச்சயமா சார். சார் இந்த சைனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்துட்டு இருக்கு. எல்லா நாட்டு தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. இது ட்ரம்ப் வரி விதிப்பை வச்சு பல்வேறு விமர்சனங்கள்லாம் சீன அதிபர் ஜிபிங் கூட விமர்சித்து பேசியிருக்காரு. இதன் போக்கை எப்படி பார்க்குறீங்க? இப்படி பாகிஸ்தானுடைய பிரதமர்லாம் கலந்துருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம் காலையில். எப்படி பார்க்க இப்போ ஷாங்காய் கோஆப்ரேஷன் எஸ்சிஓ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து ஒரு சம்மிட்டு, அது ஒத்துழைப்பு மாநாடு மாதிரி. அதாவது 20 கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் மொத்தம் மெம்பர் கண்ட்ரிஸ்ன்னு பார்க்க போனீங்கன்னா 8 பேர் மெம்பர் கண்ட்ரிஸ். அது அந்த கண்ட்ரியில் வந்து சைனா, இந்தியா, ரஷ்யா, பாகிஸ்தான், கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த 8 கண்ட்ரி மட்டும்தான் அந்த எஸ்சிஓவோட மெம்பர். மற்ற ஒரு 3 கண்ட்ரிஸ் வந்து அப்சர்விங் கண்ட்ரிஸ். அதாவது ஆப்கானிஸ்தான், பெலரூஸ், மொங்கோலியா, இந்த 3 கண்ட்ரியும் வந்து அப்சர்வர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் டயலாக் பார்ட்னர்ஸ்னால் என்னென்னா, ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கு வேண்டிய அளவுக்கு அந்த கோஆப்ரேஷனில் இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து ஆர்மேனியா, அசர்பைஜான், கம்போடியா, ஸ்ரீலங்கா, டர்க்கி, எஜிப்டு, நேபாள், கட்டார், சவுதி அரேபியா, இவங்கெல்லாம் வந்து டயலாக் பார்ட்னர்ஸ். இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள், ஏதாவது டயலாக், ஏதாவது 2 பேருக்கு சமாதானம் படுத்தி வைக்கணும், இல்லை பேசி அந்த மாதிரி முடிவு வைக்கணுன்றதுக்காக இந்த ஒரு 9 கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் 20 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கிய வாய்ந்த ஒரு டைமில் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் 1 போல் ஆகஸ்ட் 25 ட்ரம்ப் வந்து நம்ம 50% டாரிஃப் போட்டார். இதனால பல தொழில், எஸ்பெஷலி நம்ம திருப்பூர் டெக்ஸ்டைல் சைடு, அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இந்த கோல்டு, டைமண்ட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பாதிக்கப்படுது. ஏன்னா டாரிஃப் நம்ம இப்போ அங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பொருள் இப்போ இங்கேருந்து 1000 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வாங்கி அவங்களும் விற்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு இது பண்ணோம். ஆனால் அங்கே இறங்கும்போது 50% டாரிஃப்னா 1500 ரூபா அப்படி ஆகிடும். ஸோ இந்த பொருள் முன்னாடி விற்று பொருள் இப்போ வந்து 1100 ரூபாய்க்கு விற்று பொருள் இப்போ ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் வச்சு இந்த மொபைல் விற்கிறான் அப்படின்னா இந்த மொபைலோட அங்கே இறங்கும் போதே வந்து 1500 ரூபாய்க்கு இறங்கும். அதுக்கு மேலே அவன் ப்ராஃபிட் விற்றனா அது இன்க்ரீஸ். ஸோ அதனால என்ன ஆகும்னா இப்போ அடுத்து அவன் வந்து நம்ம மேலே 50% டாரிஃப் போட்டதுனால அந்த ஊர் மக்கள்லாம் வந்து நான் எதுக்கு 1100 ரூபாய்க்கு கிடைக்கும்போது நான் எதுக்கு 1600 ரூபாய்க்கு கொடுத்து நான் வாங்க போகிறேன். ஸோ அவங்க வந்து இதேமே சீப்பாக இருக்கிறது. ஸோ இதனால் நம்மளோட வணிகம் பாதிக்கும். வணிகம் பாதிக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு இங்கே ஏற்றுமதி நிறைய இருக்காது. எஸ்பெஷலி துணிகள்
துணிகள் உங்களுக்கே தெரியும், பங்களாதேஷுக்கு, இந்தியா, பங்களாதேஷ், வியட்நாமுக்குலாம் நிறைய துணி. இப்போ நாளைக்கு நம்மக்கிட்ட திருப்பூர்லேருந்து போகிற துணிகளுக்குலாம் ஆர்டர்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பங்களாதேஷோ இல்லை வந்து வியட்நாம், பிலிப்பீன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து துணி எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு பொருளாதாரமும் லாஸ் ஆகும், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து நிறைய தட்டுப்பாடுகள், வேலை வாய்ப்புகள், கவர்மெண்ட்டுக்கு வரி நஷ்டம் எல்லாமே உண்டு. ஸோ இது வந்து ட்ரம்ப் போட்டதுனால இது நம்மளுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் இப்போ இந்த SCOவில் வந்து இப்போ மீட்டிங் போயிருக்காரு ஃபஸ்ட்டு டைம் 17 வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் பிரதமர் மோடி வந்து இப்போ இதுக்கு போயிருக்காரு, நம்ம சீனாவுக்கு போயிருக்காரு, தியான்ஜினுக்கு போயிருக்காரு. ஏன்னா 2020 அவங்களுக்கு இது கல்வானில் ஒரு கிளாஷ் நடந்தது, இந்த ஃபிங்கர் பாயிண்ட் 678லலாம் ஒரு பிரச்சனை நடந்தது. ஸோ அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய ஒரு இஷ்யூஸ், இராணுவத்துக்கு கூட சண்டை நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பின்னடைவு நம்ம இதுக்கு நாட்டுக்கு கிடச்சிது அந்த 2020 அந்த கோவிட் டைமு. ஸோ இதெல்லாம் வந்து சைனா கூட ஒரு நல்ல தொடர்பு இல்லை, நல்ல உறவுகள் இல்லாமல் போனதுனால இதுக்கு வந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளியாக இருந்தது. சைனா வந்து ஒரு இந்தியாவோட வேர்ஸ்ட் பார்ட்னர் மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய எதிர்பார்ப்புகள் அந்த டைமில் சைனா டெவலப்பிங் கண்ட்ரி, கோவிட்னால நிறைய வேலை வாய்ப்பு லாஸ் ஆயிடுச்சு எல்லாமே. இதனால ரொம்ப ஒரு பின்னடைவு, எல்லா கண்ட்ரிக்குமே பின்னடைவு, ப்ளஸ் கோவிட் வைரஸ் வந்து சைனாலேருந்து வந்ததுன்ற ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியா வந்து வேக்சின்லாம் தயாரித்து உலகத்துக்குலாம் ஏற்றுமதி செஞ்சு எல்லாரையும் நாட்டுக்கு எல்லாருக்குமே நிறைய கண்ட்ரீஸ்க்கு வேக்சின்ஸ் அனுப்பிச்சாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல தொடர்பு இல்லாமல் இருந்தது. இப்போது இந்த சைட்லைன் இந்த ட்ரம்ப்போட இதனால திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா இந்த கோவிட் டைமில் ரஷ்யா யுக்ரைன் வார் ஓடிந்தது, ஒரு 3 வருஷமாக இப்போ ஆகிட்டுருக்கு. ரஷ்யா யுக்ரைன் வார் 3 வருஷமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நிறைய சாங்ஷன்ஸ் ரஷ்யா மேலே போட்டாங்க யுக்ரைன் வார் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அமெரிக்கா வந்து நிறைய ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ணாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறாங்க. அது இப்போ எனக்கு அதுதான் ஒன்று புரியல. இப்போ எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எனக்கு இப்போ இந்தியா இதே பைடன், இதுக்கு முன்னாடி பைடன் இருந்தபோது நீ ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கு, அப்போ தான் குளோபல் ஆயில் ப்ரைஸ் ஸ்டெபிலைஸ் ஆகும், நீ அவங்ககிட்ட வாங்க விட்டுட்டேன்னா நீ பிரச்சனை இல்லை, நீ வாங்குன்னு எப்போ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்து இல்லை நீ வாங்கக்கூடாது, நீ அவங்ககிட்ட ஆயில் வாங்கக்கூடாது, நான் அவங்க மேலே டேரிஃப் போடுவேன் அப்படின்னா இது அமெரிக்காவோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியுது. இதில் எனக்கு இன்னொரு வருத்தப்படுன்னா இப்போ ரஷ்யன் ஆயில் வந்து உலகத்தில் வந்து எல்லா இதுவும் இப்போ ரஷ்யன் ஆயில் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம கண்ட்ரிக்கு எது நம்மளுக்கு சீப்பாக கிடைக்குதோ அதுதானே நம்ம இது பண்ண முடியும். இப்போ ரஷ்யன் ஆயில் வந்து ஒரு மற்ற கண்ட்ரியில் பேரல் $57 பேரல் விற்குது அப்படின்னா ரஷ்யன் ஆயில் $40 கொடுக்குறேன்ற நம்மளுக்கு கன்செஷனில் கொடுக்கும்போது நம்மளுக்கு அதுதானே சீப்பாக இருக்குது. நம்ம ஒரு பேரல் $40 நம்ம நிறைய பேரல் வாங்கி இறக்குறோம். ஸோ இதனால வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி, கண்ட்ரிக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது, இதனால நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நடக்க முடியுது, எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய ரஷ்யன் ஆயில் வாங்குறது ஒரு பெரிய, இன்ஃபேக்ட் நம்மளோட ஜாஸ்தி வந்து சைனா வாங்குறான். ஆனால் சைனாவுக்கு வந்து ஏன் டாரிஃப் போட மாட்டாங்க? ஏன்னா அவங்க கிட்ட இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் பதார்த்த பொருட்கள் நிறைய இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் அந்த மேக்னெட்ஸ், கெமிக்கல்ஸ், நிறைய மினரல்ஸ்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். இப்போ அவங்ககிட்ட டாரிஃப் போட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ட்ரம்ப்போட எண்ணமே பாருங்களேன், சைனாக்கு மட்டும் டாரிஃப் போடவே மாட்டேங்கிறாரு. அதாவது இன்னைக்கு வந்து பண்றதை ஒத்துழைக்கிறேன், இப்போ இது பண்றேன், கொஞ்சம் ஒத்தி வைக்கிறேன்னா இன்னி வரைக்கும் ஒத்தி வச்சுதான் இருக்காங்க. 25% தான் டாரிஃப் போட்டிருக்கான், அது ரிட்டர்ன் டாரிஃப்ஸ் மாதிரி அவங்களும் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா திடீர்னு 150% போடுவேன், 200% போடுவேன் தான் சொன்னாரு. ஆனா போடல, பண்றேன் புலி வருதுன்னு தான் பண்ண மாட்டாரு. ஏன்னா சைனா கிட்ட இருந்து ஆதாயம், சைனா கிட்ட இருந்து நிறைய பொருள் இறக்குமதி ஆகுதுங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட வந்து ஆப்பிள் ஃபோன்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிடும் நிறைய இடத்துல. இப்போ ஆப்பிள் வந்து ஒன்று சைனா இல்லைன்னா இந்தியாவில் தான் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் மேன் பவர், ஒர்க் ஃபோர்ஸு, லொக்கேஷன் வேணுங்கிற அந்த ஏரியா, ஜாகிரபிக்கல் ஏரியா, ஏற்றுமதிக்கான ஜாகிரபிக்கல் ஏரியா, ஒர்க் ஃபோர்ஸு, அந்த பதார்த்தங்கள் மினரல்ஸ் கிடைக்கிறது, கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ்லாம் கிடைக்கிறது, இது எல்லாமே வந்து இந்தியாவில் ஈஸியாக இருக்குது, சைனாலையும் ஈஸியாக இருக்குது. அதனால தான் இங்கே மாதிரி கண்ட்ரீஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ அவங்களே அங்கே வியட்நாம், பிலிப்பீன்ஸ்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் ஸ்கில் செட் மேன் பவர்லாம் கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து இந்தியாவோ சைனாவோ தான் தேர்ந்தெடுக்காங்க. இப்போ இந்தியா கிட்டையும் சைனா கிட்டையும் பக்கச்சுன்னு எங்கே போவாங்க? இப்போ
அதுதான் இப்போ டேரிஃப் போடுறான் நம்ம மேலே. இப்போ இந்தியா, சைனா, ரஷ்யா, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரே காரில் பயணிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? ஏன்னா எந்த ஒரு 2 பேருமே வந்து ஒரே வண்டியில் போக மாட்டாங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேஷன், எந்த அளவுக்கு ஒரு தாட் ப்ராசஸ்ஸு, எந்த அளவுக்கு ஒரு நம்ம மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்ததுன்னா 2 கண்ட்ரியும் வந்து 2 கண்ட்ரி நம்பர் 1னும் வண்டியில் போகிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் புட்டின் இந்தியாவுக்கு வராரு. ஸோ அது ஒரு பெரிய பார்க்கப்படுது. 3வது விஷயம் வந்து சைனாக்கு இப்போ வந்து சைனாக்கிட்ட ஜி ஜின்பிங்கிட்ட டைரக்டாக இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மோடி பேசியிருக்காரு. பேசி இப்போ நம்ம வந்து 2 பேருமே வந்து we are unanimous. நம்ம வந்து 2 பேருமே வந்து பிக் ஒர்க் ஃபோர்ஸ், மேன் பவர் ஃபோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கிற மாதிரி வேற எவனுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 27-28% ஆஃப் த பாப்புலேஷனே இந்தியா சைனா தான். உலகத்து பாப்புலேஷனோட 28-30% பாப்புலேஷன் வந்து சைனாவும் இந்தியாவும் தான். மீதி தான் கொஞ்சம் எல்லாம் மீதி 240 கண்ட்ரீஸில் மீதி இருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், நம்ம 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணிக்கணுன்ற இதில் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்திருக்காங்க. இதெல்லாம் போக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா இந்தியா, சைனா, ரஷ்யா 3 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் பவர். இப்போது இந்த பிரிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 5 கண்ட்ரீஸும் சேர்ந்து இப்போ பிரிக்ஸ் பே அப்படின்னு கொண்டு வராங்க. இதனால என்ன ஆகும்னா, இது நம்ம யூபிஐ, இப்போ இந்தியாவில் யூபிஐ இருக்குல்ல, இந்த மாதிரி பிரிக்ஸ் பே வந்துச்சுன்னா இந்த 5 கண்ட்ரீஸ்லையும் அவங்கவுங்க கரன்சியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் இப்போ வரைக்கும் டாலரில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, இது வந்து பயங்கர பின்னடைவு. இன்ஃபேக்ட் அமெரிக்காவுக்கு பயங்கர பின்னடைவு வரும். ஏன்னா உன்னோட டாலரோட இதுவே ரேட்டே இதெல்லாம் விடுறீங்களே சார். எனக்கு ஒன்னே ஒன்று புரியல. நம்ம மேலே டாரிஃப் போடலாம் ரஷ்யா ஆயில் வாங்குறதுக்குன்னு. இதே யூஎஸ் யுரேனியம் வாங்குறாங்க இவங்க கிட்டேருந்து, ரஷ்யா கிட்டேருந்து. இதே யூஎஸ் மினரல்ஸ் வாங்குறாங்க ரஷ்யா கிட்டேருந்து. இது யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கோங்க, இவங்களே இதே யூரோப்பியன் அவங்க கிட்ட கேஸ் வாங்குறாங்க, எல்என்ஜி வாங்குறாங்க, எல்லாம் அவங்க டாரிஃப் போடல. அதே நேரத்தில் பொருளாதாரத்துல வளர்ந்து வந்துட்டு இருக்கு இந்தியா. இது ஒரு காரணம். இதுதான் சார் இது காரணம். இதுவும் ஒரு காரணம். இதுதான் மெயின் காரணம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து இந்த ஆர்கானிக் கிடையாது சார். எல்லாமே கெமிக்கல்ஸ் போட்டு இது உரம் போட்டு இது பண்ணி. இந்தியா வந்து மோஸ்ட்லி ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், ஆர்கானிக்காக இது பண்ணி பண்ணுறோன்னு பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே ஸ்டோர்டு ஃபுட்டு, அவங்களோட அந்த ஸ்டேபிள் ஃபுட்டை வந்து இந்தியாவுக்கு உடம்பு அவங்க ஊருக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ண மாட்டான். ஆனால் அந்த ஃபுட்டு நம்ம இந்தியாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணி நமக்கு எடுத்துக்கணுமா உடம்பை? ஏன் அதுதான். ஸோ எவ்ரிவேர் டவுன் த லைன் மெடிக்கல் ஃபார்மசியூட்டிக்கலும் சரி, be it gold, diamond cutting, agriculture, textile, இது எல்லாத்தையுமே டாரிஃப் போட்டது காரணம் வந்து இந்தியா இஸ் க்ரோயிங் இன் அ வெரி ஃபாஸ்ட் பேஸ். இந்தியா வந்து ஒரு பயங்கர வேகத்தில் இன்னைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 ஒரு 2008-10 இருந்த இந்தியாவும் 2025 இருக்கிற இந்தியாவும் வேற லெவலில் இருக்குது. ஏன்னா என்னைக்கு நம்ம பாம்லாம் ரெடி பண்ணி இது பண்ணோம் 2011 மோடியில் அந்த கவர்மெண்ட் வந்த அப்புறம் நான் மோடி கவர்மெண்ட்டுக்காக நான் பேசல, பட் அதுக்கப்புறம் அந்த இந்தியாவை பார்க்குற அந்த ஒரு தோரணையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எவ்வளோ பேர் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க, முன்னாடிலாம் இந்தியன்ஸ்னால் ரொம்ப ஒரு கேவலமாக பார்ப்பாங்க. இப்போ இந்தியன்ஸ்னாலே ஒரு ஆமாம் நீங்களாம் இந்தியன்ஸு, உங்ககிட்ட இது நிறைய அந்த ரெஸ்பெக்ட், அந்த ரிகார்டு எல்லாமே நிறைய வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறதுனால தானே இதெல்லாம் வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூபிஐயில் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, யூபி யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா. ஒரு காலத்தில் வந்து 2012 வந்து இது 2018-19 கொண்டு வந்தபோது யார் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க, எங்கேருந்து இந்த யார் ஒரு காய்கறி வைக்கிறவங்கலாம் வாங்க போகிறாங்க, சாத்தியமாகும்னா அவ்வளோ கேள்விகள் கேட்டாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியங்கள். இன்னைக்கு ஜிபே எல்லாம் பண்ணவே முடியல பாருங்களேன் சார். நீங்களே சொல்லுங்கள், ஜிபே எங்கே போனாலும் ஜிபேயோ கூகுள் பேயோ சாரி ஃபோன்பே இல்லைன்னா பேடிஎம் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூபிஐ மூலமாக தான் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே ஒரு காய்கறி கடைக்குள்ள ஒரு வேர்க்கடலை கடைக்கு போனாலும் சரி, ஒரு சின்ன மளிகை கடை, ரோட்டு கடையில் இந்த ரோடு தள்ளுற வண்டி சாப்பாடு, தள்ளு வண்டி சாப்பாடு, அவங்களும் ஜிபே வச்சுருக்காங்க, ஸ்கேனர் வச்சு. ஸோ எல்லாமே வளருது சார். நம்ம இந்தியா இஸ் க்ரோயிங் இன் அ வெரி டிஃப்ரெண்ட், வேற லெவலில் க்ரோத்தில் ஓடிட்டு இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு வந்து அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. சும்மா டாரிஃபை போட்டு இவங்க வளர்ச்சி நிற்கணும், இவங்க வந்து இது பண்ணணும். ஆனால் இந்தியா இதுக்கெல்லாம் இந்தியா இஸ்
பிளானிங் ஃபார் அ வெரி பிக் திங். இல்லை, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஈரான்ல இதே மாதிரி பொருளாதாரம் இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனால் அதெல்லாம் அவங்க தாண்டி வீண் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஸோ இதே சூழ்நிலை இந்தியாவுக்கும் நாளைக்கு நம்ம தைரியமா எடுக்கலாம்ல. கண்டிப்பா சார், நம்ம தைரியமா இறங்கி தான் இருக்கோம். இப்போ நம்ம டாரிஃப் நீங்க சொல்றீங்கல்ல, அவங்களோட ஒரு ஜெர்மன் நியூஸ் பேப்பரே வந்து போட்டது என்னன்னா, 4/8 போட்டது என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் 4 தடவை இந்தியா பிரைம் மினிஸ்டர் மோடி கால் பண்ணாரு. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி ஃபோன் எடுக்கல. ஏன்னா நீ வந்து டாரிஃப் போட்ட அப்புறம் என்கிட்ட எதுக்கு பேசணும்? நீ வந்து எங்க மேல வந்து ஒரு டாரிஃப்னு ஒரு பிரச்சனையை ஒரு ஒரு ஃபைன் மாதிரி ஒரு போடுறாங்க. ஒரு ஃபைனோ இல்லை வந்து உன் மேலே ஒரு பொருளாதார தடை மாதிரி ஒன்று போடுறாங்க. டாரிஃப்ன்றது பொருளாதார தடைன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட அது மாதிரி தானே. என் மேலே தடை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச வரணும், எதுக்கு பேச வரணும்? ஒன்று நீ முதல்ல தடை போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருக்கணும். இல்லையா, தடை போட போறேன்னு சொல்லும் போதே நீ வந்து இது மாதிரி நான் இதெல்லாம் இருக்கு, நீ என்ன பிரச்சனையோ சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், தடை போடுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கணும். நீ தடை போட்ட அப்புறம் என்கிட்ட எதுக்கு பேசணும்? அதுதான். ஸோ அது மாதிரி இப்போ நான் வந்து இப்போ டோட்டல் சைட்லைன் அதே மாதிரி இந்த எஸ்சிஓவில் முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்களா சார், பாகிஸ்தானும் அந்த எஸ்சிஓவில் இருக்கு. ஆனால் இந்த பெஹல்காம் அட்டாக்கை கண்டெம் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி எதுவும் பேசல, அது தப்புன்னு சொல்லவே இல்லை. பெஹல்காம் அட்டாக்கை எஸ்சிஓவில் கண்டெம் பண்ணியிருக்காங்க இப்போ நடந்த எஸ்சிஓவில். ஸோ அப்போனா என்ன, உலக நாடுகள் எல்லாரும் அக்னாலேஜ் பண்ணுறாங்க, டெரரிஸ்ட் வந்து அனுப்புகிறாங்க. இன்னைக்கு ஆசிம் முனீரோ பாகிஸ்தானோ அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து எப்படியாவது சப்போர்ட் பண்ணி அவனை ஒரு ஸ்கேப் கோட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, என்ன பலிக்கடான்னு சொல்லுவாங்க. பலிக்கடாவை வச்சு அவங்க வந்து காய நகத்தை பார்க்குறாங்க. அமெரிக்காவை வச்சு நான் அவனுக்கு இப்போ இது தரேன். ரீசெண்டாக சார் அமெரிக்கா வந்து சைனா வந்து கேட்டிருக்கு, பாகிஸ்தான் வந்து சைனா கிட்ட பெஷாவர்லேருந்து கராச்சிலேருந்து பெஷாவர் போகிறதுக்கு அந்த ரயில்வே லைனுக்கு ஒரு $8 பில்லியன் வேணும், அதை அப்கிரேட் பண்ணணும் ரயில்வே லைனு, கொஞ்சம் எனக்கு பணம் லோன் கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான் சைனா. ஏன் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் இந்தியா பக்கம் இப்போ திரும்புறது. ஏன்னா அவங்களுக்கும் சைனாக்கும் தெரியும் இந்தியாவோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களோட வளர்ச்சியும் நிறைய அடி வாங்கிருக்கு சார். சைனா இந்தியாவுக்கு எவ்வளோ பொருட்கள் வந்துருந்தது முன்னாடி, இப்போ எல்லா பொருளும் ஸ்டாப், ஆல்மோஸ்ட் எல்லாமே சைனா ப்ராடக்ட்ஸும் ஸ்டாப் பண்ணிட்டோம். அவனுக்கும் பயங்கர பின்னடைவு தானே பொருளாதாரத்தில். ஸோ அதனால எல்லாமே வந்து பேக்ட்ராப்ல ஒரு தூரமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. அதனால தான் இந்தியா, ரஷ்யா, சைனா, இந்தியா கூட இன்னைக்கு ரஷ்யா கூட பேசியிருக்காங்க, நம்ம எதுக்கு சண்டை போடணும் யுக்ரைன் கூட. யுக்ரைன் கிட்ட எதுக்கு சண்டை போடுறேன், நீ இங்கே இருக்கல ஒழுங்காரு, நீ எதுக்கு நேட்டோவில் போய் சேரணும்னு ஆசைப்படுற. இதுதான் அவங்களோட ரஷ்யாவோட இது. இந்தியாவோட நிலைப்பாடு என்ன இல்லை, நேட்டோவில் போறதுனால அப்படிலாம் ஒன்றும் கிடையாதா? எதுக்கு வேற ஒரு அது ரஷ்யாவுக்கான ஒரு பிரச்சனை. நீ நேட்டோவுக்கு போனா நான் உன்னை அட்டாக் பண்ணுங்கிறது. இதுல உலக நாடுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்க போர் வந்து நாங்க விரும்பல, அமைதி நிலைகள் நாட்டன்னு சொல்றாங்க. நேட்டோவே ஒன்னு சேர்த்துக்க மாட்டேன்னு போது நீ எதுக்கு போய் தொங்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறேன். ஜெலன்ஸ்கி யுக்ரைனை நேட்டோவே வந்து நான் இப்போ உடனே நடுங்க கொஞ்சம் பார்த்து நான் அதுக்கு நீ போய் தொங்கிட்டு இருக்க மாதிரி தானே இருக்கு. இதனால யாருக்கு நஷ்டம்? அமெரிக்காவுக்கு வந்து நிறைய லாபம். ஏன்னா அவன் வந்து வேணும்ட்டு உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனோட ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவனுக்கு அங்கே நோட் அடிச்சு அவன் நோட் அடிக்கலாம், கரன்சி அடிக்கலாம், அவனுக்கு வந்து ஸ்டாஷ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இன்னைக்கு இந்தியாவோட நிலைப்பாடு வந்து வெரி கிளியர். இன்னைக்குமே அமைதி தான் காக்கணும், இந்த பக்கமும் சரி இந்த பக்கம் அமைதி காக்கணுன்றது தான் இந்தியாவோட தேவை. பட் அதுக்காக வந்து யாரு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுன்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கும் ரஷ்யா வந்து நமக்கு 1971 வாரில் வந்து யூகேயும் யூஎஸும் போர்க்கப்பல்லாம் இந்தியாவுக்கு அமைச்ச போது ஒரு சப்மரீன் அமைச்சான் யூஎஸ்எஸ்ஆர். அன்னைக்கு பண்ண அந்த உதவியை இன்னைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% ஆஃப் ஆயுதம் வந்து ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குறோம், ஆயில் ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குறோம், நம்ம டெக்னாலஜி ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறோம், விமான போர் ஆயுதங்கள் கூட ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறோம், நிறைய திங்ஸ் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறோம். ஸோ எவ்ரி திங் இஸ் நம்ம வாங்குறது எல்லாமே வந்து நம்ம ரஷ்யாவுக்கு துணை போகிற மாதிரி தான் செஞ்சிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒத்துழைப்புகள், நல்ல ஒரு கூட்டுறவு பாதை நல்லா அமைச்சிருக்காங்க. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கணும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மோஸ் மிசைல்ஸும் சரி, பிரம்மோபுத்ரா அண்ட் மாஸ்கோ ரெண்டு பேரும், அந்த பிரம்மோஸ் மிசைலும் சரி, சுகாய் 30 ஃப்ளைட்டும் சரி, எல்லாம் இந்தியா வந்து யூரோப்பியன் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க. டசால்ட் வாங்கியிருக்காங்க, ரஃபேல் வாங்கியிருக்காங்க, நம்மக்கிட்ட இப்போ சுகாய் 30 வாங்கியிருக்காங்க, இப்போ அப்கிரேட் பண்ணுறாங்க, சுகாய் 30 Mark 1 கூட அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் ஆப்ரேஷன் சிந்தூரில் பிரம்மோஸ் எப்படி போய் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது, சுற்றி வளைச்சு பார்க்கும்போது இந்தியா ஒரு நல்ல பொருளாதாரத்தில் முன்னேற்றி கொண்டு தான் இருக்கிறது. அண்ட் இது வந்து ஒரு பெரிய
இது பின்னடைவு தான். ஆனால் இது அந்த அளவுக்கு பின்னடைவு நம்மளுக்கு இந்தியாவுக்கு கொடுக்கும்ன்றது சமாளிச்சு வந்துடும். இந்தியா கண்டிப்பாக சமாளிச்சு வந்துடும். இது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் சார். இது டொனால்ட் ட்ரம்ப்புக்கே வந்து இனிமே அவங்க கண்ட்ரியில் இருக்கிற அந்த செஷன்ஸ் கோர்ட், அவங்க கோர்ட்டே வந்து இதெல்லாம் இந்த மாதிரி லீகலாக பண்ணக்கூடாதுன்னு அந்த கோர்ட்டே சொல்லுது. நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறதுன்ற மாதிரி இன்னமும் அந்த ஒரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த பிடிவாதத்தில் இருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஏதோ ஒரு நான் நியூஸில் படிக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தேன், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து ஏதோ ஒரு உடம்புல ஒரு பகுதி ஆம்பியூட் பண்ணணும் அப்படின்ற, உடம்புக்கு சீரியஸாக சரியில்லை ஆம்பியூட் பண்ணணுன்ற மாதிரி இது பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, அவர் டேரிஃப் எப்படி இருக்குன்னா, ஒரு இதில் நான் படித்தேன், என் பையன் வந்து மேத்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்றதுக்காக பக்கத்து வீட்டில் இருக்கிற பூனையை அடிக்கிற மாதிரி அப்படின்றான். உன் பையன் மேத்ஸில் ஃபெயில் ஆகிட்டான், அது வேறு விஷயம். நீ அதுக்கு பக்கத்து வீட்டு பூனையை அடிச்சுருந்தா பிரயோஜனம். ஏன்னா பூனை கூட விளையாண்டுறதுனால அந்த மேத்ஸில் பண்ணிட்டு அதுக்கு நீ உன் பையனை ஒழுங்காக இது பண்ணுன்றது. உன் ஊரில் வந்து சரியாக முன்னேற்றம் பண்ண முடியல, உன் ஊரோட திங்ஸை ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அடுத்தவனோட இது எதுக்கு நீ இது பண்ணிகிட்ருக்க, அதுதான் அது சொல்ல வருது. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த SCO சம்மிட்னால இந்தியா ஒரு நல்ல வலுவடைந்த நாடாக இன்னும் முன்னேற்றம் வரும். ப்ளஸ் இந்தியா, சைனா, ரஷ்யா மூணும் கோஆப்ரேட் பண்ணி ஒரு முன்னுக்கு வந்துச்சுன்னா இது ஒரு பெரிய சக்தியாக உலகத்துக்கே மாறும். ஸோ மேற்கொண்டு தினங்களில் இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் வரும். இந்த டேரிஃப் கூட கொஞ்ச நாள் அவரே கேன்சல் பண்ணுவார் பாருங்க. அதுக்கு ஏன்னா அவரோட பயங்கர ப்ரெஷர்ஸ். ஏன்னா கூகுள் CEO, மைக்ரோசாஃப்ட் CEO, இன்டெல் CEO எல்லாருமே இந்தியன்ஸ் தான் சார். சுற்றி பார்க்கணும்னா எல்லாம் இந்தியன்ஸ். ஒரு சைடில் ப்ரெஷர் வரும். இது ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். காத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்தில் நன்றி. தேங்க்யூ சார்.